என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? அண்ணா, என்ன ஆனாலும் சரி, எனக்கும் சிபிக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கும் சாம். இப்ப நீ எதுக்கு பதட்டப்படுற? யார் அதை தடுப்பாங்கன்னு நினைக்கிற? அந்த கணேசனும் அமுதாவும் தான். அவங்க அடங்க மாட்டாங்க போல. ஏதோ அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி எல்லா சடங்கையும் அவங்க முன்னாடி நின்னு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணாங்க? நீங்க என்ன வச்சு காப்பு கட்டுறதுக்கு போனீங்கல்லப்பா? ஆமா. சிபி உங்ககிட்ட முடியாதுன்னு சொன்னாருல்ல? ஆமாமா. ஆனா அந்த கணேசனும் அமுதாவும் அந்த சடங்க செஞ்சிருக்காங்க. அந்த சிபி அத என்கிட்ட அவன் கூலா சொல்லிட்டு இருக்கான். எனக்கு என்னவோ கடைசில ஏதோ பெருசா டிராமா பண்ணி சிபியா அந்த வெண்பா கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. சாம், அவங்கெல்லாம் நமக்கு ஒரு ஆளே கிடையாது. இதுக்கெல்லாம பயந்துட்டு இருக்க? ஆஹா அண்ணா, இல்லண்ணா. அந்த கணேஷ் ரொம்ப கிரிமினலான ஆளு. ஹே, நம்மள விடவா? என்ன சாம், நம்மளோட கிரிமினல் புத்திக்கு முன்னாடி அந்த கணேஷ் எல்லாம் தூசு மாதிரி. ஊதுனா பறந்துடுவாரு. பயப்படாதம்மா, நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம், பாத்துக்கலாம். ஏன் சாம், ஊரெல்லாம் கடன் வாங்கி எதுக்கு உன்னை லண்டனுக்கு படிக்க அனுப்பி வச்சேன்? இப்படி பணக்கார பையனா பார்த்து வளைச்சு போடுவேன் தானே? சும்மா இல்லண்ணா, அந்த சிபி என்ன எவ்வளவு அவமானப்படுத்தணும். என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவான். அந்த வீட்ல என்ன ஆளுக்கு சேர்ந்தனாங்க. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு சிபி வாயாலேயே நான் தான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல வச்சேன். பின்ன சமீக்தான சும்மாவா? உன் திறமை வேற யாருக்கும் வராது சாம். எல்லாத்தையும் நம்ம எதுக்காக பொறுத்துட்டு இருக்கோம்னா சொத்துக்காக. ஜனாமா சொத்து ரொம்ப பெருசுனா 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து செலவு மட்டுமே பண்ணிட்டு இருந்தாலும் அது கரையாது. கல்யாணம் முடியட்டும், எல்லா சொத்தும் சிபி பேருக்கு மாறும். அப்புறம் அந்த ஜனா, மீனா, கணேசன்னு அத்தனை பேரையும் நடு ரோட்ல நிக்க வைக்கிறேன்னா